கடந்த பதிவில் திருமணம் என்ற ஒரு பந்தம் வருவதற்கு அந்த விதி என்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சனியின் தொடர்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சி இது. இங்கே தான் நீங்கள் யோசிப்பீங்க, செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதே, எப்படி இப்படி வரும் என்று. லேட் பண்ணுறதுக்கும் அதே சனி காரணமாக இருக்கும். திருமணத்தை உண்டாக்கி கொடுப்பதும் அதே சனிதான். அவருடைய அருள் இல்லாமல் நமக்கு திருமணம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வருடத்தில் திருமணம் ஆனது என்று பாருங்கள். அந்த வருடத்தில் குரு அங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த கோச்சார குருவின் பார்வை சுக்கிரனுக்கும் இருக்கும், செவ்வாய்க்கும் இருக்கும், சனிக்கும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சில பேரின் ஜாதகத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ குருவோ சனியோ வக்ரகதியில் இருப்பார்கள். அவர்களுக்கு திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்றால் அந்த கிரகங்கள் கிட்டத்தட்ட வக்ரகதியில் இருக்கும்போது தான் திருமணம் நடந்திருக்கும். குரு கோச்சாரத்தில் வரும்போது சனியை மட்டும் தொட்டுட்டு இருக்கும்போது செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் சனியை தொட்டுட்டு கீழே இறங்கின உடனே இந்த இரண்டு கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கும். அப்போ ஒன்றை தொட்ட பிறகு அடுத்த இரண்டு கிரகங்களுக்கும் சேர்க்கை இருப்பதனால் அவங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும் என்றால் கீழே இறங்கின பிறகு அதே குரு வக்கிரகதியானால் அவர்களுக்கு திருமணமாகும். ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த மூன்று கிரக சேர்க்கை நிச்சயமாக ஏற்பட வேண்டும். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஏற்பட வேண்டும். அடுத்து பாரம்பரிய ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷங்களை பற்றி பார்க்கும்போது 2, 4, 7, 8 மற்றும் 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று முடிவுக்கு வருகிறோம். 2 இருப்பதும் 4 இருப்பதும் 7 இருப்பதும் 8 இருப்பதும் 12 இருப்பதும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. பொதுவாக 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்றால் காலபுருஷனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடம் எந்த பாவத்தை குறிக்கும்? 8ஆம் இடம் எந்த பாவத்தை குறிக்கும்? செவ்வாய் இருக்கிறது என்று சொன்னாலே, அதாவது அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது என்று சொன்னாலே அளவுக்கு மீறிய உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒரு ஆணுக்கு 7லோ 8லோ செவ்வாய் இருக்குது என்றால் அவர்களுடைய யனேந்திர உறுப்புகளில் அதிகளவு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கே இருக்கிறது. உஷ்ணத்துக்கு உஷ்ணந்தான் சேர்க்கையை தவிர உஷ்ணத்துக்கு குளிர்ச்சி சேர்க்கை அல்ல. அப்போ 7, 8 சேர்க்கை இருப்பவர்களுக்கு அவர்களது ஜாதகத்தில் 7, 8 செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்களைத்தான் சேர்க்க வேண்டும். 2, 4, 12 செவ்வாய் இருப்பவர்களை சேர்க்கக்கூடாது. அவர்களுக்கு நிச்சயமாக அவங்க உடம்பில் அளவுக்கு மீறிய உஷ்ணம் இருப்பதாக அர்த்தம். ஒருவருக்கு செவ்வாய் இருந்து மற்றவருக்கு செவ்வாய் இல்லை என்றால் அது குளிர்ச்சியான உடம்புக்கு உஷ்ணமான உடம்பு ஏற்றுக்கொள்வதில்லை. 2, 4, 12 என்பது சிறிய விடயங்கள். 2 செவ்வாய் இருந்தால் கோபமாக பேசுவான், அப்புறம் மறந்துடுவான். 4ஆம் இடம் சுகஸ்தானம், பெரிய தப்புகள் ஒன்று நடந்து விட போகிறதில்லை. 12ஆம் இடமும் அதே போலத்தான். ஆனால் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடியது 7ஆம் இடமும். 7க்கு 8ம் 8க்கு 7ம் 7க்கு 7ம் 8க்கு 8ம் சமம். அடுத்து புதன் சந்திரன் சேர்ந்து இருந்தால் அதீத புத்திசாலிகள் என்று அர்த்தம். ஜாதகம் படிப்பதற்கு அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக வரும். நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று இன்றைக்கு அவங்க சொன்னாலே அது சரியாக இருக்கும். ஏனென்றால் கிரகிக்கின்ற நுணுக்கமாக ஆராய்கின்றது பவர் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஞானத்துக்காக அறிவுக்காக மனசுக்காக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். கிரகிக்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். இந்த சேர்க்கை இருந்தால் இந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் புதனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் லௌகீக ஈடுபாடுகளிலும் மனம் செல்லும் என்று பொருள். அந்த செல்லக்கூடிய மனதை ஊக்குவிக்க வேண்டுமென்றால் ராகுவோ குருவோ உள்ளே நுழைய வேண்டும். அவங்க வந்தால்தான் அது நடைமுறைக்கு வரும். இல்லை என்றால் கற்பனையிலேயே போய்விடும். கல்விக்கு குரு புதனும் குருவும் பகைவர்கள். குருவும் புதனும் பகைவர்களாக இருப்பதனால் பரிகாரம் என்ன செய்வது? என்ன பரிகாரம் செய்யலாம்? எந்த கோவிலுக்கு போனால் அது பரிகாரமாக இருக்கும்? அப்படி பார்க்கும்போது மேலதிகமாக வேறு எதுவும் கிரகங்கள் சேர்ந்திருக்கா என்று பார்க்க வேண்டும். பார்வைகள் எதுவும் இருக்கா என்று பார்க்க வேண்டும். சாதாரணமாக பார்த்தால் கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருப்பது நல்லது. நிறைந்த ஞானம் உண்டு. இயற்கையில் பகைவர்களாக
இருக்கக்கூடிய காரணத்தினால் கல்விக்கு இவர்கள் கூட தடை பண்ணலாம். அப்படியானால் குருவிற்கு இருக்கக்கூடிய கோவிலும் புதனுக்கு இருக்கக்கூடிய கோவிலும் நாம் செல்ல வேண்டும் என்று பொருள். புதன் என்று சொன்னாலே கல்விக்கான கடவுள் சரஸ்வதி. அப்போ சரஸ்வதிக்கான கோவில் எங்கே இருக்கு? புதன் கட்டு போனவர்கள் பூந்தோட்டம் பூத்தனூர் செல்வது நல்லது. இங்கு கலைகளை குறிக்கும் சந்திரன் வீட்டில் புதன் இருக்கிறார். சந்திரன் வீட்டில் புதனுக்கு பவர் இல்லை. புதனுக்கு பவர் கொடுத்தாகணும். அதே சமயத்தில் கல்வியும் வரணும். திருவெண்காடு என்றால் பச்சை கலர் வரணும். இங்கு சந்திரன் வீட்டில் இருப்பதால் வெள்ளை கலர் வரணும். சந்திரன் வீட்டில் இருப்பதனால் வெள்ளை உடை அணிந்த குரு யார்? பிரம்மா. பிரம்மாவினுடைய மனைவி குருவோடு சேர்ந்திருக்கு. பிரம்மாவின் மனைவி யார்? சரஸ்வதி. கூத்தனுக்குத்தான் செல்ல வேண்டும். புதனுக்கு நிவர்த்தி சொல்லியாச்சு. இப்போ குருவிற்கு இருக்கிற வீடு சந்திரன். சந்திரன் வீடு புதனும் பார்த்திங்கன்னா இங்கே கெட்டு போச்சு, சந்திரனும் கெட்டு போச்சு, பலமாக கெட்டு போச்சு என்று அர்த்தம். பிடிவாதமான குணம் இருக்கக்கூடிய பொண்ணு. அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டா. தான் என்ன நினைக்கிறாவோ அதைத்தான் செய்வா. அப்படியானால் அந்த குருவிற்கு பலம் கொடுப்பதற்கு, தப்பான வழியிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த குருவிற்கு தெய்வாம்சமாக ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் எடுத்துக்கொள்ளலாம். யார் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர்? சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர், அதாவது வெள்ளை விநாயகர். திருவலம் சுழி, அங்கதான் வெள்ளை விநாயகர் இருக்கின்றார். வெள்ளை கலரில் இருக்கிற விநாயகர். திருவலம் சுழி, அங்கதான் வெள்ளை விநாயகர் இருக்கிறார். வெள்ளை கலரில் இருக்கிற விநாயகர் வலம்புரி விநாயகர். இடத்துக்கு தகுந்தாற்போல் சொல்ல வேண்டும். இப்போ இதே குரு துலாத்தில் இருந்தால், துலாம் என்பது வியாபார ஸ்தலத்தை குறிக்கக்கூடிய இடம், அதாவது செட்டிநாடு. செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய விநாயகர் கற்ப விநாயகர் பிள்ளையார்பட்டி. அப்போ இடத்துக்கு தகுந்தாற்போல் சொல்ல வேண்டும். குரு எங்கே இருக்கோ அதுக்கான பலாபலன்களை சொல்ல வேண்டும். அப்போத்தான் சரியாக வரும். அப்போ இங்கே புதனும் குருவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் கல்வியை கொடுக்கக்கூடியவர்கள், இருவரும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் தடை ஏற்படுகிறது. அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பகைத்தன்மை நீங்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ, இறைவன் யாரோ, அந்த இறைவனிடம் நாம் போனால் நமக்கு விமோசனம் கிடைக்கும்.